ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் அன்பின் தகப்பனை, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து இம்மட்டுமாக எங்களை சுகபத்திரமாய் வழி நடத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலும் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் முதல் கர்த்தருடைய நாளில் உம்மை சேவிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி பணிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் இந்த வேளையில் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். உடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் வேறொன்று உமக்கென்று நல்ல உண்மை சேவகர்களாக, சீஷர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆராதனை வேளையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 482வது பாடலை பாடுவோம். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி, அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை மீந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணைந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கெடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விடைச்சித்தம் மர்மணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். விரோதமாய் குற்றச்சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் 125. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
கர்த்தர் இது முதல் என்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. இணைந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தர் எலியாவை சோழக்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. வாருங்கள், கர்த்தரை தேவந்தறியுங்கள், நாமல் அவரை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் நேசித்து நாடுவோம்.
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். சாவின் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்டெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கெடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். சிறந்ததையே எமக்கு கொடுத்து சிறப்பாய் வாழ அருள் செய்யும் ஜோதிகளின் பிதாவே, உமது திருமைந்தனின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அவரது உபதேசங்களை பின்பற்றி அவைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் உன்னத சீடர்களாய் எம்மை அழைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அருள் ஆசிகளை பின்பற்றி உம் குமாரனின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க எமக்கு அருள் புரிய வேண்டுமென்று குருவாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நஸ்ரேனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அறிவிப்பு. அன்பானவர்களே, நம்முடைய கால சூழ்நிலையின்படி இன்று நாம் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த நாட்களை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். காலையிலும் மாலையிலும் ஆலயம் திறந்திருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய தசம பாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்த நாள், திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கைகள், ஆலய பராமரிப்பு காணிக்கைகள் யாவற்றையும் நீங்கள் ஆலயத்தில் படைக்கும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் உடனே ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய காணிக்கைகளை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆயத்தமாய் உள்ளேன். ஆதலால் உடைய காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்திற்கு வந்து செலுத்த உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு அறிவிப்பு. உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டு இருக்கிற சுய வெறுப்பு உண்டியல் காணிக்கைகளையும் நீங்கள் ஆலயத்தில்
எப்போது வேண்டுமானாலும் வந்து படைக்கலாம். படைக்கும்போது நீங்கள் அழைத்தால் ஜெபித்து அந்த காணிக்கை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் அது ஏறெடுக்கப்படும். தயவுசெய்து இதை ஞாபகத்தில் வைத்து திருச்சபையின் பிள்ளைகள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்க கேளுங்கள். 5ஆம் தேதி செல்வி ஆஷ்வின் ரீனா தாசன், திருமதி லதா மோகன், திருமதி சோபியா வசந்த். 6ஆம் தேதி திருமதி சுசிலா தேவி ராஜசேகரன், திருமதி நான்சி பிரேம்குமார், செல்வன் ஜான்சன் ஜபகுமார், திரு ஏஞ்சலின் சாய் பால் ஷேன், திருமதி ஜெனிஃபர் பிரவீன்குமார். 7ஆம் தேதி திரு ஜான் ஜேம்ஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ஜான்பத், திரு மாணிக்கராஜ், திரு தியோடர் பொன்னுத்துறை, திருமதி ரூத் ஸ்டெல்லா ராணி. 9ஆம் தேதி திரு சுனில் ஜேக்கப் சன் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் ஜேக்கப். 11ஆம் தேதி திரு தாஸ் இம்மானுவேல் ராஜ் சன் ஆஃப் மிஸ்டர் முத்துராஜ். செல்வி மர்லின் பிரின்சி சன் ஆஃப் மிஸ்டர் தனசிங், திருமதி சுஜாதா ஜூலியட். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிற தம்பதிகளின் பெயர்கள்: 5ஆம் தேதி திரு ராஜேஷ் வின்சென்ட், திருமதி லிடியா ராஜேஷ் தம்பதியர். 6ஆம் தேதி திரு இளங்கோ, திருமதி ஃபெல்சியா இளங்கோ, திரு பெனிட்டோ ஜோசப், திருமதி ஏஞ்சலின் ஜோசப். 7ஆம் தேதி இம்மானுவேல், திரு இம்மானுவேல், திருமதி சுகந்தகுமாரி இம்மானுவேல் தம்பதியர். 10ஆம் தேதி திரு காபிரியேல், திருமதி ரெசில்டா இன்பஜோதி காபிரியேல் தம்பதியர். 11ஆம் தேதி திரு ஜோசப் வெற்றி செல்வன், திருமதி ரோஸ்லின் ஜோசப் வெற்றி செல்வன் தம்பதியர். திரு ஜான் சுப்பரசு ராஜசிங், திருமதி ஞான ஆரோக்கிய கிறிஸ்டி ஜான் தம்பதியர். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு CSI கிறிஸ்து ஆலய திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இவர்களுக்கான வாக்கு தத்தம்: கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4.
தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கிருபையாக, ஈவாக, தயவாக நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய வருடத்திலும் இம்மானுவேலராக அருமை பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நன்மையால் முடிசூட்டி பிள்ளைகளை மகிழ்ச்சியின் பாதையில கரம் பிடித்து நடத்தும். கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்களை தொடர கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலும் நமக்கு அருள் திரு இர்வின் சார்லஸ் ஐயா நமக்கு கர்த்தருடைய செய்தியை தருவார்கள். செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 408வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 408 என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான். Amen.
ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலை வணங்கி ஜெபிப்போம். அருமை இரட்சகா உந்தன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரசீலுவை அருமை இரட்சகா உந்தன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரசீலுவை சர்வமும் கண்ட எந்தன் இருதயம் நைந்துருகி சர்வமும் கண்ட எந்தன் இருதயம் நைந்துருகி வெறும் பேச்சாய் நின்றிடாமல் தருணம் என்னையே தந்தேன். ஆண்டவா உந்தன் சேவை கடியேன் அர்ப்பணம் செய்ய தூண்டும் முன் ஆவியருள்வாய். பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். உமக்கு நல்ல சீடராக வாழ எங்களை நீர் பயன்படுத்தும். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சீடர்களாய் வாழ அருள் புரியும். மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இறை மகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய அருள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக கனம் குருவானவர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்கும் வண்ணமாக சீடத்துவம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஆராய அழைக்கப்படுகிறோம். சாட்சி வாழ்வே சீடத்துவம், டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ். என கண்பானவர்களே, சீடர்கள் என்பது யார் என்று நாம் கேட்போமானால், ஆண்டவராகிய இயேசுவானவர் தெரிந்து கொண்ட 12 நபர்களையும் நாம் சீடர்கள் என்று சொல்லுவோம். அந்த 12 பேரையும் ஆண்டவர் சாதாரண நிலைமையிலே இருந்து தெரிந்து கொள்கிறார். எல்லாரும் நல்ல கல்வி கற்றவர்களாகவோ நல்ல வசதி படைத்தவர்களாகவோ இருக்கவில்லை. சாதாரண மனிதர்களிலே இருந்து ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொள்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீடன் அல்ல என்று 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சீடர்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தூங்கிக் கொண்டிருந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? யார் சீடர்கள்? ஆண்டவருக்காக விழித்திருந்து ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறவர்கள் சீடர்கள். நீங்களும் நானும் சீடர்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் அழகான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதன் இறுதி பகுதியிலே 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே, அக்காலத்திலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று, பட்டப்பெயராக. கிறிஸ்து அவர்கள் யார்? அந்த சீடர்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிற சமயம், திருச்சபை எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்த எல்லா மக்களும் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பவுலடிகளாரும் சொல்லுவார், நான் ஆண்டவருடைய சீடனாக அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுவார். ஆண்டவருடைய 12 சீடர்கள் தவிர யார் சீடர்கள் என்று கேட்டால், நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சீடர்களாக வாழ விரும்புகிறவர்கள், வாழ வேண்டும் என்று ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக இன்றைக்குரிய 3 பாடங்களிலும் நான் 3 செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், எலியா எலிசா தீர்க்கதரிசிகளை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. எலிசா எலியாவின் இடத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார்.
ஆகவே எலியா போய் எலிசாவை அழைத்து வருகிறார். எலிசா அவருக்கு பின்னாலே வருகிறார். இப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து 3 இடங்களிலே சொல்லுகிறார். கொஞ்சம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை அனுப்புகிறார், நீ இங்கே இரு. 4ஆம் வசனம் வாசியுங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக அனுப்புகிறார், இங்கே இரு. அடுத்த வசனம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தானுக்கு அனுப்புகிறார். இப்படி எல்லா நேரங்களிலும் 3 நேரங்கள் எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் என்னை அனுப்புகிறார், நீ இங்கே இரு. எலிசா சொல்லுகிறார், உம்மை விட்டு நான் அங்கு இங்கு நகர மாட்டேன் என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மோடு கூடவே இருப்பேன். என கருமையானவர்களே, முதலாவதாக எந்த சந்தர்ப்பத்திலும் விடாமல் பின் செல்லுகிறவன் சீடன். நீங்களும் நானும் எந்த நிலைமை வந்தாலும் நாங்கள் ஆண்டவரோடு கூடவே இருப்போம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் சீடர்களாக இருக்க முடியும். நாம் சீடர்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோமானால் நீங்களும் நானும் எந்த நிலைமை வந்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே சீடர்கள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் தங்களை முழுவதுமாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து தங்களை முழுமையாய் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்போம் என்று சொல்லுகிறவர்கள். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் மிகப்பெரிய கஷ்டத்தை யோபு எதிர்கொள்ளுகிறார். தன்னுடைய பொருட்கள் அனைத்தும் அழிந்து போகிறது, தன்னுடைய மிருக ஜீவன்கள் அனைத்தும் அழிந்து போகிறது, பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவன் மனைவி சொல்லுகிறார், ஏனெனும் ஜீவனை வைத்துக் கொண்டிருக்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? எந்த நிலைமையிலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். சிறப்பாக 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு யோபுவின் புத்தகத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என கருமையானவர்களே, இதுதான் ஒரு சீடனுடைய அழகு, அதுதான் சீடனுடைய வாழ்வு. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை அனுமதித்தாலும் ஆண்டவரோடு கூடவே வாழுவேன் என்பவர்கள் சீடர்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3 வாலிபர்கள் நேராக நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை வைத்திருக்கிறார். இந்த 3 பேரும் நிற்கும் பொழுது ராஜா சொல்லுகிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே, இதை குறித்து பதில் சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, எங்கள் ஆண்டவர் இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே விடுவியாமல் போனாலும் கூட ராஜாவாகிய நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. என்ன அழகான செய்தி! எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் அவர் எங்கள் ஆண்டவர், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். அதுதான் சீடனுடைய அழகு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சீடர்களை பார்த்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் சொல்லுவார்கள். சிலருமை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலருமை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலருமை தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வாருங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். 22ஆம் 23ஆம் வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை. சீடருடைய இன்னொரு குணாதிசயம். ஒருவேளை சீடர்கள் எல்லாரும் ஆழமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே மனுஷ பலவீனம் நம்மை தாக்குகிறது அல்லவா? ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் சீடரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பேதுருவடிகளார் சொல்கிறார், ஆண்டவரை, இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனிதருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். என கருமையானவர்களே,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் சீடன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருக்குரியவர்களாகவே வாழுவேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு அருமையான செய்தி, கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர்தான் சீடர். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், அத்திமரம் தொழில்விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், மாடுகள் கிடையற்று போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்வேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுவாரே, அதுபோல எனக்கு அருமையானுடைய எந்த சந்தர்ப்பத்திலும் விடாமல் பின் செல்கிறவர்கள் சீடர்கள். தோமா அடிகளார் இந்திய தேசத்துக்கு வந்தார் அல்லவா? அவர் எல்லா சீடர்களும் சீட்டு போட்டு எங்கே போக வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள். அதிலே சீட்டு போட்ட பொழுது தோமா அடிகளாருக்கு இந்தியா விழுந்ததாம். அப்பொழுது தோமா சொன்னார், இந்திய தேசம் எனக்கு தெரியாது, நான் அங்கே போக முடியாது என்று சொல்லி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தோமா சந்தைக்கு போகிறார். இது ஆக்ட் ஆஃப் தாமஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்தில் இருக்கிற செய்தி. அப்படி அந்த சந்தைக்கு போகும் பொழுது இவர் இந்தியாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்தியாவில் இருந்து ஒரு கட்டடக்கலை நிபுணர் வேண்டும் என்று சொல்லி, ஒரு அடிமையாக அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு, இந்திய தேசத்திலே குண்டபோரஸ் என்ற ஒரு மன்னனுடைய வேலைக்காரர் அங்கே போகிறார். அங்கே போகும்பொழுது அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், இந்த அடிமைகள் யாராவது ஒருவர் நன்றாக கட்டடம் கட்டுகின்ற ஒரு மனிதர் வேண்டும். அப்பொழுது நன்றாக தாடி வைத்து பெரிய மனிதர் ஒருவர் நேராக குண்டபோரஸுடைய வேலைக்காரர் இடத்துல சென்று, உங்களுக்கு ஒரு நல்ல கட்டடக்கலை நிபுணர் வேண்டும் அல்லவா? அவர் சொன்னார், ஆமாம், எங்களுக்கு வேணும். அதோ நிற்கிறாரே, அவர் என்னுடைய பணியாளர், அவரை அழைத்து கொண்டு போங்கள். இவர் எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறார். 20 வெள்ளிக்காசு கொடுங்கள் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு தோமாவை போய் அழைக்கப் போகிறார். இவர் போய் தோமாவிடத்திலே சொல்லுகிறார், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், இந்திய தேசத்துக்கு நீ வர வேண்டும். யாரிடத்திலே வாங்கினாய்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? அதோ நிற்கிறாரே, அவர்தான். தோமா திரும்பி பார்க்கிறார், இயேசுவானவர் அங்கே நின்று கொண்டிருந்தாராம். இந்திய தேசத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்திய தேசத்துக்கு வந்தார். எந்த நிலைமையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற சீடர்கள். இரண்டாவதாக தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். பவுலடிகளார் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு அழகான செய்தியை சொல்லுவார். தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். தீத்து 2:7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. எனக்கு அருமையானவர்களே, நற்கிரியைகளுக்கு உன்னை மாதிரியாய் காண்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நற்கிரியை செய்து வாழ்வதே சீடத்துவம். முதலாவதாக சொன்னேன், எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். இரண்டாவதாக எந்த நிலைமையிலும் நற்கிரியை செய்கிறவர்கள். நல்லதையே செய்யுங்கள், பிறர் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும். பரிசுத்த அன்னை தெரசா சொல்லுவார்கள், யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுவார். நற்கிரியைகளை மாத்திரம் செய்யுங்கள். யார் நமக்கு தீமை செய்தாலும் அதை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான். யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை, அது உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், நீ நன்மை செய்தவனாகவே இரு. உன்னுடைய வாழ்க்கையிலே தீமை என்ற ஒரு பகுதி வர வேண்டாம். நீ ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்லுவார், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் 16ஆம் வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன அழகான ஒரு செய்தி! உங்கள் நற்கிரியை பார்த்து பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டுமாம். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எதன் மூலமாக? என்னுடைய நல்ல கிரியைகளின் மூலமாக. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழுவது மிக கடினமான காரியம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தீங்களா எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். இல்லை, மிக கடினமான ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையிலே உப்பாக நான் கரைய வேண்டும், ஒரு மெழுகுவர்த்தியாக நான் கரைய வேண்டும், இந்த உலகத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரத்திலே நற்கிரியை செய்த ஒரு பெண்மணி, அவரை சீஷி என்று சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள்.
யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி கிரேக்கு இருந்தாள். பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியை செய்கிற ஒரு பெண்மணி மரித்து போனார். எல்லாரும் அழுகிறார்கள். எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தார் இவர். விதவைகள் எல்லாரும் அழுகிறார்கள். நற்கிரியை செய்த ஒரு சீஷி. என் வாழ்க்கையிலே நான் பிறருக்காக நற்கிரியைகளை செய்கிறேனா? நிறைய நேரங்களிலே நான் ஒரு சமய மனிதனாக இருக்கலாம். சமய பிரகாரமாக யார் நல்ல கிறிஸ்தவங்க நம்ம வெளிப்பார்வையில் ஒழுங்கா கோயிலுக்கு போவாரா, ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாரா, எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஐயா எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, கோயிலுக்கு ஒழுங்காக போகணும், நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பையனாக இருக்கணும். இதற்கு மேலாக நல்ல கிரியைகளுடையவர்களா? ஆண்டவராகிய இயேசுவானவர்களிடத்திலே இப்படி நற்கிரியை, இப்படி நல்ல சமய மக்களாக இருந்தவர்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. நீங்கள் மத்திய 7ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களா இருந்தால், இந்த 7ஆம் அதிகாரத்தில் வருகையின் செய்தியை குறித்து சொல்லும் பொழுது, அநேகர் அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அதிசயங்களை செய்தோம் அல்லவா, உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து 25ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதுதான் நற்கிரியை. ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லாரும் நல்ல சமாரியன் என்று சொல்லுகிற அந்த உவமையை நாம் ஆண்டவர் சொல்ல கேட்கிறோம். அங்கே ஒரு ஆசாரியன் பக்கமாய் விலகி போகிறான், ஒரு லேவியனும் பக்கமாய் விலகி போகிறான். ஆசாரியன் ஒரு சமாரியன் வருகிறான், அவனால் விலகி போக முடியவில்லை. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. யூதர் சமாரியரை தொடுவதே இல்லை, பார்ப்பதே இல்லை. அந்த நேரத்திலே அவன் சொல்லுகிறான், நான் அவனை காயங்களை கட்டுவேன், என் சுய வாகனத்தின் மேல் ஏற்றுவேன், கொண்டு போய் நான் சத்திரத்திலே சேர்ப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 பேர் இவர்களிலே யார் அவனுக்கு பிறனாக இருந்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது? அவன் சொல்லுகிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. சமாரியன் கூட சொல்ல வாய் வரல அவனுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் போய் அந்தப்படியே செய், நற்கிரியைகளை செய், நீ ஆண்டவருடைய சீடனாய் வாழுவாய். அதுதான் பிரதானமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, நற்கிரியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுவார் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். என கருமையானுள்ளே, நற்கிரியை செய்வதற்கு தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சீடன் நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே இந்த பிலிப்பு திருச்சபையை பவுலடிகளார் பாராட்டுவார். எப்படி பாராட்டுகிறார்? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுவார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென கருமையானவர்களே, நற்கிரியையிலே பெருகுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சீடர்களாக இருப்போம். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவருக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்கிற வாழ்க்கையாய் இருப்பது நல்லது. பேதுரு அடிகளார் தன் நிருபத்திலே இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வாருங்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, புறஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, ஆண்டவர் வருகிற சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பாருங்கள். புறஜாதிகளுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பாருங்கள் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாரீங்களா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில்
வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். பொது மொழிபெயர்ப்பிலே மிக அழகாக இது சொல்லப்படுகிறது. பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து அந்நாளில் வெட்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். யாரும் என்னுடைய நற்கிரியைகளை இழிவாக பேச முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையிலே நான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். மூன்றாவதாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு வாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன். யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். போதும். என கருமையானவளே, மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவன், அவர் சத்தம் கேட்டு அவர் சொற்படி வாழ்வதே சீடத்துவம். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வது சீடத்துவம். நிறைய நேரங்களிலே என்னுடைய மனதிலே வருகிற செயல்களை நான் செய்ய விரும்புகிறேன். யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்யும் பொழுது எப்படியாவது அதற்கு பதில் செய்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது மனித இயல்பு. ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய செய்கை அல்ல, ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்வது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வது. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம் சொல்லப்படுகிறது அல்லவா? நமக்கு தெரிந்த செய்தி. ஒரு அருமையான திருமண வீடு. அந்த வீட்டிலே திடீரென்று ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவு ஏற்படும் பொழுது மரியாளிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய தாயாரிடத்திலே. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜாடிகளிலே தண்ணி நிரப்புங்கள். தண்ணி எப்படியா நிரப்புறது? திராட்சரசம்லாம் வேணும், நிரப்புனாங்க. மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போனார்கள். அவன் ருசி பார்த்து விட்டு சொல்கிறான், நல்ல திராட்சரசத்தை இதுவரை ஏன் வைத்திருந்தீர்? என கருமையானவர்களே, இப்படி ஆண்டவருடைய சொற்படி வாழ்வது சீடத்துவம். யோவான் 6ஆம் அதிகாரம் அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவரை பின்பற்றின நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீடர்களை திரும்பி பார்த்து கேட்கிறார். 65ஆம் வசனத்திலே, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? 66ஆம் வசனத்தில் பேதுருவடிகளார் சொல்லுவார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆம், ஜீவ வசனங்களை சொல்லுகிற ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம் சீடர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிறவன் சீடன். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே சொல்லுகிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் என் சீடராயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். அவருடைய சீடரை தெரிந்து கொள்ளப் போகிறார் ஆண்டவர். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே கரையிலே வந்து விரக்தியோடு ஒரு கூட்ட மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே பேதுருவடிகளாரும் இருக்கிறார். 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே இந்த 2 படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அவர் ஏறி உட்காருகிறார். சீமோனிடத்திலே, கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, நான் செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறார், செய்தியை சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் செய்தியை சொல்லி முடித்தவுடனே பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுரு சொன்னார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நானாக இருந்தால் அதோடு நிப்பாட்டியிருப்பேன். பேதுரு சொல்லுகிறார், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பேதுருவுக்கு தெரியும் அந்த கலிலேயா கடலில் எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்னு பேதுருவுக்கு தெரியும். அன்று இரவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், அந்த வழியாக தான் வந்திருக்கிறாங்க, மீனே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்கள். அதுதான் ஆண்டவருடைய செய்தி. எங்கே ஒன்றுமில்லையோ அங்கே ஆண்டவர் தருகிறவர். அதுதான் அவருடைய வார்த்தையின் மதிப்பு. அவர் சொன்னால் நடக்கும். நீ காத்திரு, உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 99 வயதிலே ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார்.
எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் சொற்படி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் சீடர்களுக்கு? மத்தேயு 28 20 மார்க்கு 16 15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சொல்லுங்கள், என்னை உலகுக்கு சொல்லுங்கள். சொல்லுகிறோமா? எனக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேனா? நான் உங்களை பிரசங்கம் பண்ண சொல்லலை. உங்களுடைய சாட்சி வாழ்க்கையின் மூலமாய் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, நற்செய்தி மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள், அன்பை வழங்குங்கள். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் சீடத்துவம். அன்பு காட்டுகிறோமா? என் வாழ்க்கையிலே அன்பில்லையானால் நான் ஒன்றுமில்லை. அழகாக சொல்லுவார் அல்லவா பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13 என்னிலே அன்பில்லையானால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். அவ்வளவுதான். அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. யோவான் சீடர், ஆண்டவருடைய சீடராக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து பத்முதீவிலே இருந்து அநேக ஆண்டுகள் இருந்து விட்டு முடியாமல் அவர் வந்து சேருகிறார். எரேசா பட்டணத்திலே அவர் இருக்கும் பொழுது, அவர் வயதான பிறகு அந்த சீடரை சக்கர நாற்காலியிலே வைத்து கொண்டு வருவார்களாம். நாற்காலியிலே வைத்து தூக்கி கொண்டு வருவார்களாம் ஆலயத்துக்கு. ஆலயத்திலே வந்தவுடனே எல்லாரும் அவரிடத்தில் சுற்றி நின்று, யோவான் அடிகளாரே எங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுவார்களாம். அப்பொழுது யோவான் சொல்லுவாராம், லிட்டில் சில்ட்ரன் லவ் ஒன் அனதர். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். என்னைக்கெல்லாம் யோவான் ஆலயத்துக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ஒரு செய்தியைத்தான் சொல்லி கொண்டிருந்தார் வயதான பிறகு. அப்பொழுது எல்லாரும் கேட்டார்கள், என்னையா கேட்டுகிட்டே இருக்கோம், நீங்கள் இது மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னதிலே பிரதானமான ஒரே ஒரு காரியம் அன்பு தான். எனக்கு அது மட்டும் மறக்கவே இல்லை. எது மறந்தாலும் என்னை அன்பு கூறச் சொன்ன ஆண்டவர் மூலமாக நான் அன்பை பெற்றுக்கொண்டவன். யோவான் நிருபம் முழுசும் பாருங்க, அவருடைய அன்பை குறித்து மாத்திரம்தான் பேசுவார். ஒருவேளை ஒருவன் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதுதான் யோவானுடைய செய்தி. என் கருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் விடாமல் பின் செல்லுகிறவர்கள் சீடர்கள், நற்கிரியை செய்து வாழ்கிறவர்கள் சீடர்கள், அவர் சொற்படி கேட்டு வாழுகிறவர்கள் சீடர்கள். அப்படிப்பட்ட சீடர்களாய் வாழ்ந்து நம்மை ஆண்டவரின் கரத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் படைத்த காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். எல்லா ஈவுகளையும் நன்மைகளையும் காலாகாலங்களிலே எங்களுக்கு தந்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து நீர் வழி நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் ஊதியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தந்தவைகளிலே ஒரு பகுதியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாள் ஸ்தோத்திர காணிக்கைகளை அருமையான பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கிறார்கள். தங்களுடைய திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி பொருத்தனையின் ஸ்தோத்திர காணிக்கைகளை உம்முடைய சன்னிதானத்திலே தந்திருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை தந்தார் என்று சொல்லி அருமையான தம்பதிகள், புதுமண தம்பதிகள் தங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் படைத்திருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு நல்ல வருமானங்களை தந்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தசமபாக காணிக்கைகளை தந்திருக்கிறார்கள். ஆலய பராமரிப்பு காணிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அப்பா, அனைத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். தகப்பனே, நீர் சுகந்த வாசனையாய் அங்கீகரித்து அருமையான பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யார் சீடன் என்று சொல்லி இந்த நாட்களிலே எங்களோடு கூட நீர் பேசினீர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இறுதி மட்டும் நிலைத்திருக்கிறவன் சீஷன். ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்கிறவர்கள் உம்முடைய சீஷர்கள். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் உம்முடைய சீஷன் அப்பா. தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல உத்தம சீஷனாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய சீஷனாக இந்த பூமியிலே ஜீவித்து நல்ல சாட்சிகளாக அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். திருச்சபைக்காக நன்றி அப்பா. இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் ஆண்டவரே, கடினமான வேளையிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தலைவர் தலைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், பெற்றோர் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகபலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அப்பா பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்ப வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குறைவையெல்லாம் நிறைவாக செய்கிற கர்த்தர் அப்பா பிள்ளைகளுக்கு எந்த தீமைகளும் அணுகாதபடி, வீண் செலவுகள் அணுகாதபடி பாதுகாத்தருடும்படியாக ஜெபிக்கிறோம். திருப்தியாக சாப்பிட்டு மீதி காண கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய வல்ல கரம் ஆச்சரியமாக அற்புதமாக பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், குழந்தை பேறு ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேறுகால நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை தேவரீர் அருளி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தகப்பனே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழுகிற கிருபையை தாரும். தகப்பனே, எங்களை சுற்றிலும் வாழுகிற அருமையான சமாதானபுரம் மக்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்சகராகிய கிறிஸ்துவை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே படிக்கிற, பணி செய்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தகப்பனே, எங்களுடைய திருமண்டலத்துக்காக ஸ்தோத்திரம். குருவானவர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுதேச பிரசங்கிகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, உடைய ஊழியர்களை கண்ணோக்கி பாரும். கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே பணிவோடு தாழ்மையோடு உடைய ஊழியத்தை செய்ய வல்ல ஆவியை உடைய ஊழியர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்படியே எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய தேசத்தின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிவீர் சுவாமி. நாங்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத நிலைமைக்கு காரணமாயிருக்கிற தகப்பனே, இந்த கொரோனா கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து என்னுடைய நாட்டிற்கு, என்னுடைய தேசத்திற்கு ஆண்டவரே நீர் சேமத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சிறகுகளுக்குள்ளாக வைத்து கொள்ளும் அப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் வேலியடைத்து பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தேசத்தின் அமைச்சர்களுக்காக, ஆண்டவரே ஜனாதிபதிக்காக,
பிரதம மந்திரிக்காக, மற்ற அமைச்சர்களுக்காக, முதல் மந்திரிகளுக்காக, ஆளுநர்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிருபையாக நீர் கண்ணோக்கும், நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டி உடைய தேசத்தை நன்மையின் பாதையிலே, உடைய நாட்டை நீதியின் பாதையிலே வழிநடத்தி செல்ல நல்ல கிருபைகளை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏழைகள் உயர்வடைய தகப்பனே, நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட ஆண்டவரே அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. மீண்டுமாக இடைய திருச்சபையின் குடும்பங்களை கத்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே ஐயா. நீர் எங்களை விசாரிக்கிற தெய்வம் அப்பா. என்னென்ன தேவைகளுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ பரலோகத்தின் தேவன் அவங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தின்படி நன்மை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியால் நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழுகிற கிருபைகளை உடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தாரும். சீக்கிரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்கிற ஆண்டவரே காலத்தை சீக்கிரம் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இரக்கம் பாராட்டி சீக்கிரத்தில் எங்களுக்கு இந்த மகிமையின் நாளை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்களுடைய இல்லத்தையும் ஆட்கொள்ளுவதாக.